பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். 25/1/2026 ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் தொடர்ச்சி 10 கேள்விகளுக்கான பதில்கள். முதலாம் கேள்விக்கான பதில் யோர்தான் சமபூமி. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில் யோர்தான் சமபூமி. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் கர்த்தருடைய தோட்டம். 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் கர்த்தருடைய தோட்டம். 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் யோர்தான். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் யோர்தான். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் லோத்து. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் லோத்து. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் எகிப்து. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் எகிப்து. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் கானான். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் கானான். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் சோதோம். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் சோதோம். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் சோதோமின் ஜனங்கள். 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் சோதோமின் ஜனங்கள். 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் பூமியின் தூளை போல். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் பூமியின் தூளை போல். 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் ஆபிராம் சந்ததியை. 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் ஆபிராம் சந்ததியை. 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 28/1/2026 மத்தேயு 7ஆம் அதிகாரம் மற்றும் 8ஆம் அதிகாரம் துவக்கம் 10 கேள்விகள். முதலாம் கேள்விக்கான பதில் பட்சிக்கிற ஓநாய்கள். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். முதலாம் கேள்விக்கான பதில் பட்சிக்கிற ஓநாய்கள். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் கனி. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இரண்டாம் கேள்விக்கான பதில் கனி. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் நல்ல கனிகள். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மூன்றாம் கேள்விக்கான பதில் நல்ல கனிகள். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் அக்கினி. 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான்காம் கேள்விக்கான பதில் அக்கினி. 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஐந்தாம் கேள்விக்கான பதில் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் கன்மலை. 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆறாம் கேள்விக்கான பதில் கன்மலை. 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் மணல். 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏழாம் கேள்விக்கான பதில் மணல். 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் குஷ்டரோகி. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எட்டாம் கேள்விக்கான பதில் குஷ்டரோகி. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் குஷ்டரோகி. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒன்பதாம் கேள்விக்கான பதில் குஷ்டரோகி. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் குஷ்டரோகி. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பத்தாம் கேள்விக்கான பதில் குஷ்டரோகி. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, 25/1/2026 ஆதியாகமம் மற்றும் 28/1/2026 மத்தேயு 10-10-20 கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே. பதிலை தேடியில் பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.